வணக்கம் டமாரம் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டமாரம் சேனல்ல ஒரு சூப்பர் ஸ்பெஷல் ஃபுட் வீடியோ. ஜீரக சம்பா அரிசியில செஞ்ச பிரான் பிரியாணி. இதை நம்ம வியூவர்ஸ்ல ஒருத்தரும் கேட்டிருந்தாரு, அட ஒரு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, ஒரு பிரான் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போடுங்களா அப்படின்ட்டுன்னு. ஸோ இன்னைக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசியில பிரான் பிரியாணி வீடியோ அப்லோட் பண்றோம். நம்ம சேனலில் சென்னையை சுற்றி இருக்கிற ஃபேமஸ் பிரியாணிகள், பல பிரியாணிகள் எக்கச்சக்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கம்பேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் இதுதான் முறை நம்ம சேனலில் ஒரு பிரியாணி குக் பண்ணி போடுறது. இப்போ நம்ம பார்க்க போகிற பிரியாணியில் தம் போடுற ப்ராசஸ் தவிர மீது எல்லாமே சிம்பிள் ப்ராசஸ் தான். வீட்டிலே சிறப்பாக குக் பண்ணி சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். தேவையான பொருட்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிரியாணி ஆரம்பத்திலே ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை. இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ப்ரானை எடுத்து அதில் ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, தேவைப்பட்டால் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த ப்ரானுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1.5லேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஊற வச்சிடணும். இந்த ப்ரானை எப்படி க்ளீன் பண்ணுறது, ஸ்பெஷலாக இந்த ப்ரானை டிவைன் பண்ணும்போது இந்த ப்ரானுடைய பின்பகுதியை கட் பண்ணாமல் எப்படி டிவைன் பண்ணுறது, அதாவது ப்ரானுக்குள்ளே இருக்கிற குடல் எடுக்கிறது அப்படின்றது வீடியோ நேற்று தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த வீடியோவோட தம்ப்நெயில் தான். ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் நேற்று பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை பார்த்து ப்ரானை கட் பண்ணாமல் எப்படி டிவைன் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் ஒருவேளை தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள் வரிசையில் வர்றது நம்மளுடைய கரம் மசாலா. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இல்லை ஒரு 3/4 ஸ்பூன் கரம் மசாலா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கடல் பாசி கொஞ்சம், ஒரு 2 பெரிய பட்டை, ஒரு 5-6 கிராம்பு, பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இல்லை 2.5 ஸ்பூன், ஏலக்காய் ஒரு 4, மிளகு ஒரு ஸ்பூன், தனி மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தனியாத்தூள் ஒரு 1 ஸ்பூன், ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, தேவைன்னா ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், ஒரு கையளவு புதினா தழை, தக்காளி ஒரு 1/4 கிலோ, அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம ஒரு 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசியை முன்னாடியே ஊற வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1/4 கிலோ வெங்காயம், ஒரு 1/4 கிலோ தக்காளி அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டு துண்டுகளாக கடற்கடன்னு கட் பண்ணி வச்சுக்கோம். ஒன்ஸ் வெங்காயம் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய துண்டுகளாக தக்காளியை கட் பண்ணி வச்சுப்போம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பிரியாணி செய்யும்போது அதனுடைய ஜூஸ் மட்டும் தான் தேவை, தக்காளி டிஸ்டர்ப் பண்ணுறது கூடாது. அப்படியே பண்ணாலும் நம்ம ஈஸியாக தூக்கி போடுறதுக்காக பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பச்சை மிளகாவை இப்படி குறுக்கால கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சும்மா ரொம்ப பொடியாக எல்லாமே, ரொம்ப சின்னதாக எல்லாமே ஒரு மீடியம் சைஸ்க்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கட்டிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வானல்லையோ ஒரு பிரியாணி செய்யக்கூடிய அது குண்டான்லேயோ நீங்கள் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இந்த ப்ரானெல்லாம் ப்ரான் வறுக்கும்போது தண்ணி விடும் இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம அந்த ஒரு பேசிக் குக்கிங் மட்டும் நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். இதை முழுசாகவும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது, அதே சமயத்தில் அறவே கடாவும் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ப்ரான் வைக்கிற அளவுக்கு ஊற வச்ச ப்ரான் இது மசாலா போட்டு அதை நம்ம இந்த மாதிரி குக் பண்ணி ப்ரீ குக் பண்ணி எடுத்து வச்சு ஓரமாக வச்சிடலாம். ஒன்ஸ் ப்ரான் குக் ஆனதுக்கப்புறம் அதே எண்ணெய், முக்கியம் இதுதான், அதே எண்ணெயில் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அந்த கடல் பாசி இதெல்லாத்தையும் போட்டு சும்மா ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதிலே கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். இந்த வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம மிளகு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மிளகை சும்மா ஃபுல்லாக பவுடர் பண்ணோம்னா ஒன்றும் பாதியமாக கட் பண்ணி அந்த மிளகையும் அந்த வெங்காயத்திலே நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் வதங்குற கேப்பில் நம்ம ஜீரக சம்பா அரிசிக்கு ஃபஸ்ட்டு குக்கிங் ப்ராசஸ்க்காக தண்ணி வச்சுருவோம். இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஜீரக சம்பா அரிசி அதில் போட்டு எடுக்கலாம். அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அதில் வச்சுருக்க ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பொதுவாகவே நீங்கள் வறுக்கும் போது வானலில் சேர்த்திங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ வெங்காயத்தை வதக்கிற டைமில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு அந்த ஒட்டுறது கம்மியாக இருக்கும், பட் ஸ்டில் ஒட்டும். இந்த டைமில் நம்ம நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். அப்புறம் ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பச்சை மிளகா பத்தலை அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறம் தனியாத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயம் வதங்குற அந்த கலவையில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற பிரியாணிக்கான கிரேவி.
ஸோ இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கணும். ஸோ தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்பட்ட மாதிரி தோணுச்சு, அதனால கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். நீங்களும் இந்த டைமில் வந்து தேவைப்படுறது எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேப்பில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை தக்காளி வதங்குற கேப்பில் நம்ம அந்த கொதிச்சுட்டு இருக்கிற வெள்ளை தண்ணியில் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமு. இந்த அரிசி வந்து முழுசாக வேகக்கூடாது, ஓரளவுக்கு சும்மா கொஞ்சம் அப்படி வந்தால் போதும். இந்த அரிசி கொதிக்கிற அந்த டைம்லேயே நம்ம இதில் உப்பும் சேர்த்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி அரிசி வெந்தும் வேகாமலும் ஒரு 3/4 வேக்காடுக்கும் கம்மியாக கூட இருந்தால் போதும். ஸோ ஒன்ஸ் அது அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து வடித்து வச்சுக்கணும் தண்ணியை. ஸோ இப்போ நம்மளுடைய தக்காளிலாம் சிறப்பாக குக் ஆகிடுச்சு, நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த நேரத்தில் உப்பு போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, இந்த கிரேவிக்கான அளவுக்கு உப்பு போட்டு ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு அரை எலுமிச்சம்பழம் ஜூஸு இருந்தால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எலுமிச்சம்பழம் ஜூஸு இல்லைனா அதுக்கு பதிலாக தயிர் கூட ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி அதை ஆட் பண்ணலை. ஸோ ஒன்ஸ் இந்த கிரேவி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 2-2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம இதை கொதிக்க வச்சுக்கிறோம். ஏடா இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ப்ரானை இது வரைக்குமே போடலையே, கண்ணிலே காட்டலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஆட் பண்ணிவிடுவோம் ப்ரானை. ஸோ இப்போ நம்ம கொதிச்சுட்டு இருக்கிற இந்த மசாலாவில் ஒரு 3/4 அளவுக்கு மசாலாவை தனியாக எடுத்து வானலில் வச்சுப்போம். ஸோ ஏற்கனவே ப்ரீ குக் பண்ண கொஞ்சோண்டு வேக வச்ச இந்த அரிசியை இப்போ அந்த குண்டானில் இருக்கிற அந்த மசாலாவுக்கு மேலே நம்ம அதை சேர்த்துக்கலாம். இதில் உப்பு வந்து நம்ம தனித்தனியாக போட்டு குக் பண்ணியிருக்கிறோம். மசாலாவில் தனியாக உப்பு இருக்குது, ரைஸில் கொஞ்சம் உப்பு இருக்குது, அதே சமயத்தில் ப்ரான்லேயும் உப்பு இருக்குது. ஸோ இந்த கலவைகள்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ஜாஸ்தியாக ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ரைஸ் வந்து ரொம்ப குக் ஆகிடுச்சுனாலும் பொங்கல் மாதிரி ஆகிடும், அவ்வளோதான். அப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாது. இந்த ரைஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்தோம் இல்லையா, தனியாக எடுத்து அதே ஒரு கலவை, இந்த மசாலா கலவை, அதை வந்து அந்த ரைஸ் மேலே போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த கலவையை வந்து கொஞ்சம் மேலே கீழே அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி இப்போ இதுக்கு மேலே தம் போட ப்ராசஸ்ஸு. நம்ம வீட்டிலே குக் பண்ணுறதால கறி போட்டோ இல்லை நெருப்பு போட்டோ இந்த கடையில் ப்ரொஃபஷனலாக செய்கிற மாதிரி முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம ஒரு சில பல பாத்திரங்கள் வச்சு வானல் வச்சு தம் போடுற ப்ராசஸ் பண்ண போகிறோம். இந்த கறி போட்டு தம் போடுற அளவுக்கு இருக்கிற ப்ராசஸ்ஸை காட்டிலும் கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதில் வந்து கோதுமை மாவெல்லாம் கலந்து சீலிங்லாம் பண்ணுவாங்க. நம்ம அதெல்லாம் பண்ண போகிறதில்ல. ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு பெரிய வானல் அடியில் வச்சு அதுக்கு மேலே வந்து பிரியாணி செய்கிற அந்த இட்லி குண்டான், நம்ம பண்ணுறது இட்லி குண்டானில் அதை வச்சுட்டோம், அதுக்கு மேலே போட்டு கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹீட்டு இதை சுற்றி இந்த பாத்திரத்தை சுற்றி ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு. ஸோ இது ஒரு 15 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட ஹீட் சோர்ஸ் ஒரேடியாக கீழே இருந்து மட்டுமே வர்றதால நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஜல்லிக்கரண்டி எடுத்து, ஸோ கீழே இருக்கிற பிரியாணி ரைஸ் குக் ஆகிட்டு இருக்கோம் இல்லையா, அது ஒரு வேறு டெம்பரேச்சரில் இருக்கும், மேலே வந்து வேறு டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஃப்ளிப் பண்ண போகிறோம், அதை அப்படியே திருப்பி போட போகிறோம். இது எதுக்குன்னா, நம்மளோட சொன்ன மாதிரி கறி நம்ம பயன்படுத்துறதில்ல, கறி போட்டு மேலே கீழே தம் போடுற ப்ராசஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், அதை காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு கீழே இருக்கிற அரிசியெல்லாம் எடுத்து அப்படியே மேலே அப்படியே திருப்பி போட்டுற போகிறோம். நம்ம ஜீரக சம்பா அரிசியில் குக் பண்ணுறதால பிரியாணி ரைஸ் மாதிரி, அந்த பாஸ்மதி ரைஸ் மாதிரி இது உடையுமோ அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. எனக்கு ஆல்ரெடி குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கிளறினா கூட அது உடையாது. ஸோ இந்த சமயத்தில் தான் நம்ம தனியாக குக் பண்ணி வச்சுருக்கிற ப்ரானை இதில் வந்து இந்த ரைஸில் ஆட் பண்ணுறோம். ஏன் ப்ரானை இவ்வளோ தூரம் கழிச்சு இவ்வளோ லேட்டாக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, ப்ரான் வந்து ரொம்ப சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் ப்ரானையே போட்டு ஃபுல்லாக குக் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, ப்ரான் சாப்பிடும்போது ரொம்ப பிரியாணியில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாஃப்டாகிடும், ஒரு மாதிரி பஞ்சாகிடும், நீங்கள் வந்து மென்று சாப்பிடவே முடியாது. ஸோ அந்த ஒரு தேவைக்காக தான் நம்ம ப்ரானை இப்போ பிரியாணியில் போடுறோம். பிரியாணி ரைஸ் ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. ஸோ ப்ரானை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சீல் பண்ணி அது பூசுகிற மாதிரி பூசிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி திரும்ப அந்த தம் போடுற அளவுக்கு ஒரு சின்ன செட்டப், அந்த மூடி எல்லாத்தையும் வச்சிடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஹீட்டில், அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே அது குக் ஆகிடும் மீதி. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து ஒரு சிம்பிளான வெங்காய பச்சடி செய்யலாம். வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் பச்சை மிளகா கட் பண்ணி அது தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு கம்மியான உப்பு போட்டு இது மாதிரி கலந்துட்டாலே போதும். இதில் வந்து நீங்கள் அந்த கத்திரிக்காய் கொஸ்து அதெல்லாம் செய்வாங்க இல்லையா, கத்திரிக்காய் அந்த கிரேவி மாதிரி இருக்குமே, அதுவும் வந்து செஞ்சுக்கலாம், சிறப்பாக இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அப்படி பிரியாணி வந்து கில்லியாக குக் ஆகிடுச்சு. பாஸ்மதி ரைஸ் மாதிரி இது வந்து அகைன் உதிரியாகவும் இருக்காது. அதே சமயத்தில் வந்து இதனுடைய டேஸ்ட்டு வந்து ரொம்ப வேறுபட்டதாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ஜீரக சம்பா அரிசியில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா, ஒரு வேளை இதை செஞ்சு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இதை தான் நீங்கள் அடுத்து பிரியாணிக்கும் பயன்படுத்துவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டானது. அதே சமயத்தில் பிரியாணி அரிசி மாதிரியே நீங்கள் அதை குழைய விட்டுறக்கூடாது. ஒன்ஸ் குழைய விட்டிங்கன்னா அவ்வளோதான், கோவிந்தா தான். ஸோ இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நெய் மேலே ஊற்றுறோம். ஸோ நெய் ஏன் கடைசியாக ஊற்றுறோம் அப்படின்னா, முன்னாடியே நம்ம நெய்லேயே எல்லாத்தையும் குக் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவரெல்லாம் வந்து வெளியில் எஸ்கேப் ஆகிடும்.
ஸோ இந்த சமயத்தில் பிரியாணியெல்லாம் குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம நெய்யை வந்து ஊற்றும் போது நெய்யோடைய அந்த 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 சரியான அந்த அரோமா இருக்கும் இல்லையா, அந்த ஸ்மெல் எல்லாமே வந்து பிரியாணியில் சரௌண்டிங்கில் இருக்கும். ஏடா மேலே மட்டும் ஊற்றுறமே கீழே போகாதுன்னு நினைக்காதீங்க, நெய் சூட்டுலேயே சர்றன்னு கீழே வரைக்கும் போயிடும். நீங்கள் இந்த ஹோல் ப்ராசஸை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பிரியாணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த பிரியாணி செய்கிற பாத்திரம் எதுவாக இருந்தாலும் அது அடி பிடிச்சிருக்கக்கூடாது. ஸோ அழகாக ஒட்டாமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி அளவும் ஹீட் அளவும் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பொருள். அந்த மாதிரி உங்களுக்கு பிரியாணி இப்போ வந்துருச்சு அப்படின்னா நீங்களே உங்கள் காலரை தூக்கி விட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு சல்யூட் அடிச்சிக்கலாம். ஸோ வியூவர்ஸ், அவ்வளோதான். இந்த பிரியாணி ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். இந்த குடும்பத்தில் மட்டும் கடன் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரியாணி செய்யணும் அப்படின்னா ஒரு 4 to 5 மணி நேரத்தை ஒதுக்கி வச்சுருங்க. இந்த வீடியோவை நான் எவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி சொல்ல முடியுமோ அவ்வளோ கம்ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். ஆனால் ஆக்சுவல் ப்ராசஸ் ரொம்பவே வழன்னு இருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் செலவு பண்ணாலும் அதனுடைய டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ஜீரக சம்பா ரைஸ் போட்டு அடுத்த முறை சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ இல்லை ப்ரான் பிரியாணியோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு கேளுங்க. கூடிய விரைவில் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். தமாரம் சேனலில் சமீபத்தில் அப்லோட் பண்ண ஃபுட் வீடியோஸோடைய பிளேலிஸ்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. நீங்கள் ஒருவேளை அதெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா இப்போ வருது பார்த்தீங்களா அந்த குட்டி பாக்ஸில் ஒரு ஐக்கன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போய் அந்த ஃபுல் பிளேலிஸ்ட்டில் இருக்கிற எல்லா ஃபுட் வீடியோஸையும் பார்க்கலாம். அடுத்து ஃபுட்டு சம்பந்தமான ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி.